Hi students. Actually நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல் மார்க் பப்ளிகேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் மேத்தமெட்டிக்ஸ் 12th புக்கோட ஸ்பெசிமென் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி வந்திருக்கு. அதோட ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். இதில் பார்த்தோன்னே இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஏற்கனவே நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, டயக்ராம், என்னென்ன டாபிக் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்கு. அடுத்து இப்போ இண்டிவிஜுவல் லெசன் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த சாப்டரோட மேப் கொடுத்துருப்பாங்க, உள்ளே என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஃபார்முலாஸ், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் சம்ஸ் போயிருப்பாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த கைடில் பார்த்ததில் ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சம் எல்லா கைட்ஸ்லையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு லெசன் முடித்ததுக்கப்புறம் தான் அடிஷ்னல் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு எக்ஸசைஸ், இப்போ எக்ஸசைஸ் 1.1 முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸசைஸ் 1.1ஓட அடிஷ்னல் கொஷின்ஸில் 5 மார்க்கோ 3 மார்க்கோ அது எல்லாமே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த எக்ஸசைஸ்க்கு அடுத்தே வந்து அந்த அடிஷ்னல் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸசைஸ் நான் எடுத்துக்கிறேன் 1.2. அது முடித்தோடனே இங்கேயே அந்த எக்ஸசைஸ் 1.2ஓட அடிஷ்னல் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஷின்ஸில் ஏற்கனவே பிடிஏல கேட்ட கொஷின்ஸ் அண்ட் இந்த புக்குக்கு முன்னாடி இருக்க எடிஷன் இருக்கும் இல்லையா, அந்த புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்பெஷாலிட்டி. இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த லெசனோட எண்டுக்கு வந்துடுவோம். நம்ம லெசனோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மேஜராக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், காமன் எரர்ஸ் அண்ட் இட்ஸ் ரெக்டிஃபிகேஷன். நம்ம காமனாக என்னென்ன தப்பு பண்ணுவோம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் கமிட் எரர் இன் கால்குலேட்டிங் த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பிகாஸ் தே ட்ரை இட் ஓரலி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேட்ரிக்ஸில் டிட்டர்மினண்ட்டில் எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது தப்பு விடுவாங்க. ஸோ அதை கரெக்டாக பார்க்கணும். ராங் நோட்டேஷன் ஃபார் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், இது காமனாக யூஸ் பண்ணுற தப்பு. ஸோ மேட்ரிசஸ் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும், டிட்டர்மினன்ட்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும், ரெண்டு மாற்றி போடுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு சாப்டரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தப்பு விடுறாங்க, அதோட ரெக்டிஃபிகேஷன் என்னன்னு க்ளீனாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக்ஸ் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்பெசிமென் காப்பி ஈஸியாக கிடைக்கும். ஆனால் தமிழ்நாடு சிலபஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ ஸ்பெசிமென் காப்பி வந்து அவ்வளோவா அந்த தமிழ்நாடு பப்ளிஷர்ஸ் யாரும் கொடுக்கறதில்ல. இந்த ஃபுல் மார்க் பப்ளிகேஷன்ஸ் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, இவங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்கும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு சிலபஸ் புக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் இவங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நமக்கு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களே அதுக்கு நமக்கு பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் அவங்க பண்ணுறாங்க. ஸோ யாராச்சும் டீச்சர்ஸ் வந்து புக் பப்ளிஷ் பண்ணணும்னு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நான் ரிவ்யூ பண்ண வரைக்கும் இது ஒரு நல்ல கைடு. ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஸ்பெசிமென் காப்பிக்கு நான் வந்து இமெயில் ஐடி வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை வாங்கினாலும் கைடு வாங்கணும், சப்போஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்து வாங்கினாலும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஆகிட்டுருக்கு, வாங்கலாம். இல்லை வெப்சைட்டை நான் கீழே பின் பண்ணுறேன். தேங்க்யூ.